அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குவார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அது ஊர்ஜிதமாகி இருக்கிறது, இயக்கமாக தொடங்கியிருக்கார். குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளடங்கிய வடார்காடு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு மே மாதம் நடத்துவதாக தகவல் சொல்லப்படுது. நான் பலமுறை நேரடியாக அவர் சந்திக்கும் போது கடந்தாய்வு செய்கிற போது கூட எல்லா தத்துவங்களையும் உள்வாங்கி கொண்ட தலைவராக நான் பார்க்கப்படுகிறேன். எல்லா விதமான தேடல்களையும் அவரிடம் எதிர்பார்க்கலாம். அதாவது வாழ்க்கை லேர்ன் டு ஸ்டடிஸ் ஆஃப் லீடர்ஸ். பாஜக பி டீம் ஏ டீம் எல்லாம் கிடையாது. பாஜக கருத்துக்கள் இப்போ கல்விக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த 29 பணம் எதிர்த்தா அது மாதிரி வந்து மக்களுக்கு பயனற்ற எதிர்ப்பாக இருக்கிற வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்படுகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு குரல் கொடுக்குற பாணியில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அண்ணாமலை வந்தது மிகப்பெரிய பாதிப்பு தான். தாவேகாவுக்கு, திமுகவுக்கு, அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்காது, எந்த மாற்றம் இல்லை. இதுக்கு மேலே வந்து கட்சிகள் பெரும் கட்சிகள்ன்றது கிடையாது. ஸோ சாதிகள் மையம் போட்டதல்ல. சமத்துவக்கான தலைவர் அண்ணாமலை தான், மாற்றுக்கான தலைவர் அண்ணாமலை, விஜய் கிடையாது, அண்ணாமலை தான். அப்படி பார்க்குறப்போ நிச்சயமாக விஜய்க்கு மிகப்பெரிய சரிவு பின்னடைவு ஏற்படும். ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன், கடந்த காலம் எனக்கே நண்பர்கள் தான் உதவி செய்கிறாங்க, வாடகை கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காருல்ல. இந்த கட்சியை நடத்துகிற அளவுக்கு பொருளாதார அடிப்படையில் எங்கே விஜய்க்கு என்ன பொருளாதாரம் இருந்துச்சா? விஜய்க்கு இருந்தது இல்லை, 200 கோடி ரூபா விட்டுட்டு வந்து அது கூட இவர் கூட தான் வருஷத்துக்கு 7 கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய ஐபிஎஸ் பதவி. இது ஐஎம்ல படித்தவர், ஐஎம்எம்ல படித்தவர் விட்டு வந்திருக்காரு. அதுக்கு அதில் படித்த கூட மாதம் வேலை எப்படியும் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் மாதம் சம்பாதிப்பாங்க. அதேமாதிரி ஐபிஎஸ் பதவி மிகப்பெரிய பொறுப்பு, அதில் விட்டவர் 15 வருஷம் 10 கோடி சம்பாதிக்க அதே விட்டு வந்திருக்காரு. இது பெருசா, நடிகரை பெருசாங்க. ஏன்னா ஜென்சியான தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான். ஏன்னா 42 வயசு, விஜய்க்கு வந்து 53 வயசு, உதயநிதிக்கு 51 வயசு, 52 வயசு, 51 வயசு நினைக்கிறேன். ஆனால் இதில் இளமையான தோற்றம் கொண்ட ஜென்சிக்கான தலைவர், ஜென்சி தலைவர்னா அது அண்ணாமலை தான். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். என் தமிழ் தலைவர்களுக்கும் அன்பு சோதருக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறது. ஏன்னா பல விஷயங்கள் அரசியல் திறனாய்வாளராக நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தீங்க. அது தொடர்ந்து சக்ஸஸ் ஆகிட்டு வர்றதே எங்களால் கடந்த சில மாதங்களாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக தாவேகா ஆட்சி அமைக்கும்னு எல்லாரும் கிடையாது, திமுக தான் அமைக்கும்னு சொன்னப்போ நீங்கள் தாவேகாவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னப்போ கூட விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அது சக்ஸஸ் ஆகிருக்கு. அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குவார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அது ஊர்ஜிதமாகி இருக்கிறது, இயக்கமாக தொடங்கியிருக்கார். பின்னால் அதை கட்சியாக மாற்றுவோன்னு சொல்லியிருக்கார். இந்த படியை நீங்கள் எப்படி அணுக விரும்புகிறீங்க, இந்த ஸ்டெப்பை, அண்ணாமலையோடைய ஸ்டெப்பை? வாழ்க்கையில் எல்லாமே முதற்படி தான் முழுப்படி ஆகும். அதுபோல் வந்து அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு ஈவா லீடர் ஃபவுண்டேஷன் என்பது ஏற்கனவே தொடங்கப்பட்ட அமைப்பு. அதில் கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட ஆட்கள் அங்கே பயிற்சி கொடுக்கப்பட்டது. அதில் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் இப்போ நம்ம பார்க்குற இடத்துல இணையப்பட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1 கோடியை நெருங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்குற போது அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவுக்கு உலக அளவிலே வரவேற்பு இருக்கிறது, தமிழ்நாடுலேருந்து இந்தியாவில் வந்து உலக அளவில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது இதில் நன்கு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து மாநில, மண்டல, மாவட்ட நிர்வாகிகள் கட்டமைப்பு கிளைகள் தோறும் உருவெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தொடக்க விழா நடத்தப்படும். ஸோ அதற்கு டேக் அப் டைம் 3 மந்த் வேணும். ஸோ அப்படி பார்க்குற போது இது வந்து இன்றைக்கே அவர் கட்சியிலிருந்து வெளியே வந்ததுனால இன்றைக்கே நான் கட்சின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது, சமூகத்துக்கு நல்லா இருக்காது. அதில் ஒரு இயக்கம் நான் நடத்தி கொண்டு இருக்கிறேன். மக்களுக்காக, இளைஞர்களுக்காக பயிற்சி பட்டறை கொடுக்கப்பட்டிருக்கேன். இதில் வந்து லீடர்ஸ் பயிற்சி கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து களத்துக்கு பணியாற்றத்துக்கு அனுப்பப்படுது. அது மாதிரி நீங்களும் விருப்பம் இருந்தால் இணைஞ்சு கொள்ளலாம் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அடித்தளம். அதுக்கு அடுத்தபடியாக நிர்வாக கட்டமைப்பு, மாநில, மண்டல, மாவட்ட நிர்வாக கட்டமைக்கப்பட்டு அதனுடைய நிர்வாகிகள் பட்டியலில் வெளியிடப்பட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மாநில தொடக்க விழா, அதுக்கு அடுத்தபடியாக வடக்கு மாவட்டம், அதாவது வேலூர், குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளடங்கிய வடார்காடு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு மே மாதம் நடத்துவதாக தகவல் சொல்லப்படுது. அதில் மாநாடு நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இயக்கமாகவே மாநாடுக்கு போயிடுறாங்க, அரசியல் கட்சியாக இல்லாமல் இயக்கமாகவே மண்டல மாநாடு முதல் மாநாடு அங்கே நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இது வந்து கொங்கு பெல்ட் கட்சின்ற மாதிரி ஆயிடக்கூடாதுக்காக முதல் முறையாக வடார்காடு மாவட்டங்களில் ஒரு மாநாடு நடத்துவோம். இப்போ நாடாறு, தெலுங்கர் சமுதாயத்து மேலே இது நாடார் தேவேந்திர குலவியலாளர், அதுக்கடுத்து முக்குலத்தூர் சமுதாயத்தின் மீது அண்ணாமலை மீது அதிக அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் வடார்காடு மாவட்டங்களில் இல்லாத கட்சியாக இருக்கக்கூடாது என்பதற்காக முதல் முறையாக வேலூர் மண்டல மாநாடு போடுவதற்கு வாய்ப்பு இருப்பதா அவரை சார்ந்தவர்கள் சொல்லப்படுற செய்தியாக நான் சொல்லப்படுறேன். இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் நிறைய பேர் மாற்றுக் கட்சியில இருந்தெல்லாம் வராங்க. அவர் பேசுகிறப்பே சொன்னார், நான் இந்த விஷயம் வரப்போகுதுன்னப்பவே வெளியே கட்சியில் இதெல்லாம் நாங்கள் வந்துட்டோமா, வந்து உங்கள் கூட சேர்ந்துட்டோமா அப்படின்னு கேட்க தொடங்கிட்டாங்க. பொறுமையாருங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் சில பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. நாங்கள் பாஜகவில் பல வருஷமாக இருக்கோம்,
தோத்தாலும் கூட நாங்கள் பாஜகவில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அண்ணாமலையை ஃபாலோ பண்ணி போகிறதா இல்லை பாஜகவிலேயே நீடிக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவுகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பாஜக? தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய கட்சிகளுக்கு முகம் கிடையாது. இனி வருங்காலத்துக்கு தேசிய கட்சிகளுக்கு என்பது வளர்வது என்பது கடினம். இது குறுக்கு வழியில் தான் வந்து வாழ்க்கை திருட்டு உலகம்டான்ற போல திமுகவிடமிருந்து குறுக்கு வெற்றி பெற்றுவிட்டு தாவேக்கிடம் குறுக்கு வழியில் காங்கிரஸ் இருக்கு நிரந்தரமாக பயணித்து மிகப்பெரிய அளவிலே ஒரு கூட்டாட்சியில் வந்து பெரிய அளவில் வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவாக நான் பார்க்க போகிறேன். அப்படி பார்க்குற போது இனி வருங்காலத்தில் தேசிய கட்சிகள் தமிழகத்தில் நுழைய முடியாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் அண்ணாமலை சொன்னதில் நான் உற்று நோக்குவது என்னன்னா, இடசாரியுடைய நான் முதல் முறையாக அரசியலுக்கு வந்த உடனே நல்ல மாநிலத்தில் நல்ல கண்ணை தான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அதை சொல்லுவதுன்னா இடசாரியுடைய சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டவராக நான் பார்க்கிறேன். நான் பல முறை நேரடியாக அவர் சந்திக்க போது கலந்தாய்வு செய்கிற போது கூட எல்லா தத்துவங்களையும் உள்வாங்கி கொண்ட தலைவராக நான் பார்க்கப்படுகிறேன். எல்லா விதமான விஷய தேடல்களையும் அவரிடம் எதிர்பார்க்கலாம். அதாவது வாழ்க்கை லேர்ன் டு ஸ்டடிஸ் ஆஃப் லீடர்ஸ், வாழ்க்கையில் தலைவர்களுடைய வரலாறை படித்தல் என்பதிலே அவர் அக்கறை செலுத்தக்கூடிய நபர். அதுலேயும் நாம் பெஸ்ட்டான விஷயங்களை நம்ம நாட்டுக்கு கொடுக்கப்பட முடியுமா, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாத அடிக்கடி என்னிடம் பேசுகிறது கூட கலந்துரையாடுவார். அப்படி பார்க்குற போது அதை இன்னைக்கு முன்மொழிதான் நான் சொல்லப்படுறேன். தமிழை மையம் கொண்டு தான் இருக்குன்னு நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லுவேன். அதே மாதிரி தமிழ் மொழியும் தமிழ்நாட்டை மையம் கொண்டதாக தான் அவர் பேசப்பட்டிருக்கிறார். இதிலிருந்து தெரிகிறது ஒரு இது எந்த கட்சிக்கும் அப்பாற்பட்டு ஒரு விசித்திரமான மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு கொள்கை கோட்பாடோடு மக்களை சந்திப்பார் நான் பார்க்க போறேன். பாஜகவினுடைய பிம்பம் அண்ணாமலையின் பின்புறம் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர், அவர் கொண்டு வந்தவரே ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு முக்கிய பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகி மூலமாக தான் உள்ள வந்தார். என்னதான் அவர் இப்போ மோடியை போய் சந்திச்சிட்டோ அமித்ஷாவை சந்திச்சிட்டோ பேசிட்டு சொல்லிட்டு வந்து தான் இங்கே பண்றப்ப அவர் பாஜகவினுடைய இன்னொரு மாற்று உருவமாக தான் பார்க்கப்படுவார்னு ஒரு விமர்சனத்தை மூத்த பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. அப்படி நீங்க பார்க்க வேண்டாம். மாற்று கட்சிகள் தமிழகத்தில் எந்தெந்த கட்சி இருக்கோ அது போல ஒரு கட்சியாகத்தான் நாங்களும் இருப்போம். கட்டாயம் நாங்கள் வந்து இது மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்ற விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே பார்க்குற போது அது பாஜக பி டீம் ஏ டீம் எல்லாம் கிடையாது. பாஜக கருத்துக்கள் இப்போ கல்விக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த 29 பணம் எதிர்த்தா அது மாதிரி வந்து மக்களுக்கு பயனற்ற எதிர்ப்பாக இருக்கிற வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்படுகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு குரல் கொடுக்கிற பாணியில் அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ஒரு மெச்சூர்டு பாலிடிக்ஸாக கொடுக்குறான்னு புரியுது. மாற்றம் இன்னைக்கு கான்செப்டை கொண்டு வந்ததுமே டெலிவரி பண்ணதுமே அருமையாக டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்குற போது இது வந்து மக்கள் மத்தியில் தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட எனக்கு அந்த பேட்டி வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபோன் கால் வந்துச்சு. அத்தனை பேருமே இன்னைக்கு சூப்பர் டெலிவரி, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு வரவேற்பு செய்திகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்குறதும் நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் அவரிடம் இருப்பதாக நான் பார்க்குறேன். லேர்ன் டு லைஃப், அதாவது வாழ்க்கையில் அந்த தலைவர் பொறுப்பு போன பிறகு கிட்டத்தட்ட பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறார் நான் பார்க்க போகிறேன். ஒரு மனிதன் தோல்வி காணும் போது தான் நிறைய விஷயங்களை லேர்ன் படிக்க முடியும். அப்படி பார்க்குற போது அண்ணாமலை அவர்கள் இந்த 18 மாதங்களாக இடையில் நடக்கிற இன்டர்னல் வாரில் வந்து அதில் மாட்டிக்கொண்டு அதில் இருக்கிற பணிகளும் செய்து கொண்டு ஆனால் அதில் லேர்ன் நிறைய படித்ததுனால தான் அந்த மெச்சூரிட்டி ஆஃப் தி வேர்ட்ஸ் வந்து இன்னைக்கு நான் பார்க்கப்படுறேன். ஒரு லீடராக ஒரு நம்ம வாத்தியர் வந்து மாணவர்கள்லாம் எப்படி இருக்கான்னு பார்க்குற ஒரு ஆய்வாளராக அரசியலாளராக வந்து இந்த மாணவன் பயிற்சி பெற்ற மாணவனாக இருக்கீங்க. கோவை எலெக்ஷன்ல இருந்து அவர் கூட நெருங்கி பழகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சேஞ்ச் அவர்கிட்ட என்ன தெரியுது? மெச்சூர்டா தெரியுதுன்னு சொல்றீங்க. பெரிய மாற்றம் அப்படின்னா இப்போக்கும் அவருடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கிறது. ஆனால் அவரிடம் மைனஸ்ன்னு சொல்லப்போனா சிறந்த அறிவாளி, 100% அறிவாளி, எந்த மாற்றம் இல்லை, 100க்கு மதிப்பீடு போடலாம். அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா தேர்தலை அணுகிற நிர்வாகத்தை வழிநடத்துகிற பிரச்சனை தான் ஒரு மிஸ்டேக் செய்யப்படுறாரு. அது முறையா வழிநடத்தினா நிச்சயமா அவருக்கும் ஒரு நல்ல இருக்கணும். நான் அவரை 2021 பாஜக தலைவராக இருந்து நான் அவரை பற்றிய தொடர் பணிகளில் அவர் எதை செய்து கொண்டிருக்கிறார், எதை நோக்கி கொண்டிருக்கிறார், எதை தவறு செய்து கொண்டிருக்கிறார் உண்டிப்பாக பார்க்குறபோது தேர்தல் அணுகிற வகையில் தவறு ஏற்படுகிறது. அதில் தான் வந்து அவர் சொதப்படுறார். மீதிப்படி பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட், அதாவது மக்களிடம் ஒரு கண்டென்ட்டை கொண்டு செல்வது, அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை மக்களிடம் கவரப்படுறது, இந்த விஷயங்களாம் சூப்பராக செய்கிறார். ஆனால் கட்சி நிர்வாகம் அந்த தேர்தல் அணுகுமுறையில் வந்து குளறுபடியாக விட்டுருக்காரு. ஒழுங்காக பண்ணிதானே இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 30% ஓட்டுகளை பெற்றுக்கணும். ஸோ அங்கே பெறாத காரணம் அவங்களுடைய செயல்பாடுகள் தவறுதலாக இருந்த காரணம். ஏன்னா முழுக்க பாஜக முழு ஸ்டடி பண்ண அண்ணாமலைன்றது என்டையர் ஸ்டடி பண்ண உங்களுக்கு நான் பதிவிட்டிருக்கேன், இதெல்லாம் நடந்திருக்கு. அதில் நிறைய அவங்களுடைய மிஸ்டேக் இருக்குது. அந்த ஓட்டுப்படி வந்திருக்கணும். கிட்டத்தட்ட 23% ஓட்டு, அதில் 17% ஓட்டு தான் வச்சு 6% ஓட்டு வந்து திமுக போயிடுச்சு. அது ஒழுங்காக இவங்க தேர்தல் பிரச்சனை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அண்ணாமலை வெற்றி இருப்பார். அதுவும் அவருக்கு சாதகமாக அமையல. அப்புறம் கட்சிக்குள்ள இன்டர்னல் பிரச்சனை அதிகமாக இருக்காங்க. அந்த கட்சியில் அவர் தொடர்றதுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய குறைவு. நானே வந்து பல முறை அவரிடம் நேரில் பண்ணுறது கூட நீங்கள் அமைப்பு தொடர்றதுக்கு உங்களுக்கு சாத்தியக்கூறு இருக்குது, உங்களை வரவேற்கிறாங்கன்னு சொல்ல போனால் கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்படுங்க. நான் வந்து இந்த நேரத்தில் போனால் கூட்டணி தர்மம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவருடைய செல்வாக்கு கூட சரிதல் கூட பார்க்காம அந்த கூட்டணி தர்மத்திற்காக எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சருக்கு
திமுக ஓட்டு போடுங்கன்ற பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இன்னைக்கு பேச வச்சுட்டு நீங்க புரிஞ்சிருக்கலாம். ஸோ ஏன்னா அந்த நம்ம சார்ந்த இயக்கத்துக்கு சார்ந்த இடத்துல ஆனஸ்ட் அண்ட் டோர்ன்ற விஷயத்துல அதை சரியா பண்ணாரு நான் பார்க்க போறேன். அப்படி பார்க்கிற போது இதே மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கும். அரசியல் நாகரிகத்தோடு செயல்படுற அரசியலாக இருக்கும் மொழிய மற்றவங்கள மாதிரி நாங்கள் வந்து உனக்கு எனக்கு தான் போட்டி, மற்றவங்களாம் போட்டி இல்லை, திமிருத்தனமான பேச்சு இல்லை, அது நயமான பேச்சாக இருக்குது. ஜனநாயக நாட்டிலே இது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட நான் பாராட்டுறேன். ஏன்னா ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் வந்து பணி செய்வேன், அவங்களுக்கு கூட வேலை அது செய்கிறாங்களா செய்யலையோ, ஆனால் சொல்லாத இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 2 பேர் தான், வேற யாருமே இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதுக்கெல்லாம் பொறுப்பு இல்லை, கம்பெனி நிர்வாகம் பொறுப்பு இல்லை. இதெல்லாம் வந்து சின்ன பசங்க பேசுகிற பேசியாக இருக்குது. அதாவது குழந்தைய கூட்டு நாட்கள் வச்ச மாதிரி இருக்குது. அந்த இடத்துல சொன்னால் மாற்று கட்சிக்காரர்கள் கூட நாட்டின் நலன் கருதி கருத்துக்கள் சொன்னால் கூட அதை இல்லை நாட்டு மக்கள் பயன்படுத்தினா அந்த கருத்துக்களை ஏற்று அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், அதில் எந்த கருத்தும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், எல்லாருடைய கருத்து வரவேற்கிறோம், நாடு வளர்ச்சி தான் முக்கியம் சொல்கிறதான் ஒரு பொலிட்டிக்கலுடைய லீடர். பொலிட்டிக்கலே தெரியாத ஒரு ஆளை கூட்டு போய் நாட்கள் கட்சி வச்சதான் பிரச்சனை. இப்போ சினிமா மோகத்தால் விழப்பட்ட ஓட்டுகள், இந்த ஓட்டுகள் விழிப்புணர்வு கொடுப்பதற்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் இன்னைக்கு பேசப்பட்டார். ஸோ இளைஞரிடம் விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு எடுத்தவிட அவர்களுக்கு அரசியலை பற்றி அறிவு அரசியல் கொடுக்கப்படும். பியூர் பாலிடிக்ஸ் சயின்ஸ் இஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ், புதிய அரசியல் அறிவை கொடுக்கப்பட வேண்டும் நோக்கத்திற்காக தான் அதை ஃபவுண்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க லீடரை உருவாக்குதல், அதன் பிறகு அவங்க களத்துக்கு போய் சென்று மக்கள் பணியாற்றுவது, இந்த மாதிரி ஒரு நூதனமான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது காலாடைவில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரியாக ஒழுங்காக களப்பணியாற்றி செஞ்சாங்கன்னா இவருக்கும் ஒரு முதலமைச்சருக்கான வாய்ப்பு இருக்குதான் நான் பார்க்க போறேன். சரியாக ஒழுங்காக தேர்தலில் கட்சியை ஒழுங்காக வழிநடத்தி கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போனான்னா 25% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கட்சி ஒன்றிய நகரம் மாவட்டத்தோறும் கட்டமைக்கப்பட்டு கட்சிகளுக்கு இந்த தாவேக்குடைய குறைகள் நிறைகளை எடுத்து சொல்லி முன்னாள் திமுகவுடைய ஆட்சிகளாக எடுத்து சொல்லி ஒரு ஒழுங்கான ஒரு பணியை மேற்கொண்டாங்கன்னா நிச்சயமா கூட்டணியோட செஞ்சோன்னா 35% ஓட்டு வாங்கி ஆட்சி பிடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை செய்வாரா தவறு விடுவாரா என்பது இனிவரு கால அரசியல் நகர்வுகளை பொறுத்தா புரிஞ்ச முடியும். நீங்கள் ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறதுனால கேட்குறேன். இப்போ திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி தேவை, ஒரு கேப் இருக்கு தமிழ்நாடு அரசியலில் அப்படிங்கிற கேப்பை தான் விஜய் வந்து இன்னைக்கு ஃபில் பண்ணி முதல்வராகவும் மாறி இருக்கிறார். இப்போ அந்த கேப் இருக்கு, அண்ணாமலை உள்ள வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. கேப் இப்போதான் இருக்குங்க. அதாவது நீங்க இப்போதான் கேப் இருக்குங்க. நீங்க வந்து விஜய் வந்தாலும் கேப் பண்ணிக்கிறீங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமானவர். 2 பேர் மேல வெறுப்பில் வந்து போடப்பட்ட ஆப்ஷன் லீடர், அவ்வளோ லீடர்னு கூட சொல்ல முடியாது, ஆப்ஷனுக்கான முகம் அவ்வளோதான். அப்படிங்கிற போது 2 பேருமே பிடிக்கல. அதிமுக திமுக முன்னாள் முதலமைச்சர்கள் திரு கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஒரு ஒரு 2 பேருடைய ஆட்சி மக்கள் பார்த்துட்டாங்க. இந்த 2 பேருமே மக்கள் கிட்ட வெளியில் வந்துட்டாங்க. ஸோ இந்த ஆட்சி பிடிக்காத காரணத்தில் என்னன்னா வெறுத்தின் காரணமாக தான் அந்த வெறுப்பை ஏற்படுத்திய ஒரு அண்ணாமலை. ஸோ அந்த இடத்துல அவர் பின்னுக்கு தள்ளின போது அந்த ஓட்டுகள் வந்து விஜய் போனதால வெற்றி பெற்றார். டிரான்ஸ்ஃபர் ஓட்டு தான் 22% ஓட்டு ஒழிய 35% ஓட்டு விஜய் தான் முதலமைச்சர் போடப்பட்ட ஓட்டு அல்ல. சென்டிமெண்ட்ஸ் ஓட்ஸும் அதில் அடங்கும். அப்படி பார்க்குற போது விஜய் என்னை பொறுத்தவரை நான் சரியாக இருக்கும்னு சொன்னால் என் பார்வை இதுதான் அவர் முதலமைச்சருக்கான கடைசி வாய்ப்பை நான் பார்க்க போகிறேன். அடுத்த கட்டமாக தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா அரசியல் இருக்க மாட்டார், பயணிக்க மாட்டார். அரசியலை விட்டு வெளியே வந்து இப்போ நெருங்கிய தோழியோடு கூட மறுபடியும் வெளிநாடு கூட போகிறது கூட வாய்ப்பு இருக்கா நான் பார்க்க போகிறேன். இதுதான் அவருக்கான கடைசியான ஒரு நாற்காலி அமைவதற்கான வாய்ப்பை நான் பார்க்க போகிறேன். எம்ஜிஆரை போல 15 வருஷம் 20 வருஷம்லாம் இல்லை. காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. இங்கே மெட்டீரியல் நிறையா இருக்குது. அதுக்கான மெட்டீரியல் அவர்கிட்ட இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நான் கோட் ஷூட்டு போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே களம் இல்லை. களத்தை யார் களவாடுகிறார்களோ அவருக்கான களம். அண்ணாமலை வந்தது விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவை நான் பார்க்க போகிறேன். விஜய் விசஸ் அண்ணாமலையா இந்த களம் மாறும் அப்படின்னு சொல்லிங்க. ஒரு பக்கம் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கிறது, 43-44 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்த்து வச்சுக்கலாம். சம் கிளாஷஸ் இருக்கு, இருந்தாலும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு பக்கம் திமுகவும் ஒன்றும் இல்லை, கூட்டணியோடு சேர்த்து 70-73 இடங்களை வெற்றி பெற்றிருக்காங்க. தாவேக்கா 108 இடங்களை வெற்றி பெற்று வைத்திருக்கிறது. இவ்வளவு கட்சிகள் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப திடீர்னு வந்து இது நடக்குமா? ஏன்னா விஜய் மாதிரி ஒரு நடிகர் அப்படிங்கிற வேல்யூ ஃபேஸ் வேல்யூ உடைக்கப்படும். ஏன்னா அண்ணாமலை வந்தது மிகப்பெரிய பாதிப்பு தான். தாவேக்காவுக்கு திமுகவுக்கு அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்காது, எந்த மாற்றம் இல்லை. இதுக்கு மேலே வந்து கட்சிகள் பெரும் கட்சிகள்ன்றது கிடையாது. ஸோ சாதிகள் மையம் கொண்டதல்ல. சமத்துவத்துக்கான தலைவர் அண்ணாமலை தான், மாற்றுக்கான தலைவர் அண்ணாமலை, விஜய் கிடையாது, அண்ணாமலை தான். அப்படி பார்க்குறபோது நிச்சயமாக விஜய்க்கு மிகப்பெரிய சரிவு பின்னடைவு ஏற்படும். வருகிற காலங்களில் சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜய் வந்து வெற்றியை பறிப்பது என்பது மிக கடினமாக இருக்கும்னு பார்க்குறேன். அண்ணாமலை அவர்களை ஒரு சமுதாய ரீதியாக பார்க்கக்கூடிய சூழலும் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இவருக்குமான பிரச்சனையே சமூகத்தில் சார்ந்த ஒரு தலைவராக உருவெடுத்துருவாங்க அப்படின்னு வரப்போ, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, ஒரு பக்கம் வந்து மற்ற தலைவர்கள் இருக்காங்க, அன்புமணி இருக்கிறாரு, இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இவர் சமுதாயம் அப்படிதான் பார்ப்பாங்களான்னு இது இல்லை. உங்கள் பார்வை நான் மறுக்கப்படுறேன். இவர் சமுதாயத்துக்கான தலைவர் இல்லை, சமத்துவக்கான தலைவர். நீங்கள் இப்போ வந்து இவர் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹீரோ, விஜய் சினிமா ஹீரோ. அப்படி பார்க்குற போது இந்த இடத்துல வந்து பொலிட்டிக்கல் ஹீரோ இருக்கிற அண்ணாமலைக்கு மிக ஸ்பேஸ் உருவாயிருக்கு. அதான் சொன்னேன், ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பிறகு வந்து
இந்த இடத்துல வெற்றிடம் இப்போ தான் உருவாயிருக்கு. ஏன்னா எடப்பாடி ஆட்சியும் பார்த்துட்டாங்க, விஜய் அவருடைய ஆட்சியும் பார்த்துட்டாங்க. அவர் தீய சக்தி தூய சக்தி நாங்கள் தான் இந்த 25 நாட்களாகவே பார்ப்பீங்க. அதே திமுகவில் என்ன நடந்துச்சோ அதே நடக்குது. அதே திமுகவில் கலெக்ஷன் கரப்ஷன் எப்படி வாங்கணும் அதே தான் இந்த தாவேக்கால ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த மாறுபடும் இல்லை. திமுக போய் தாவேக்கு வந்திருக்க வழியே மற்றபடி மக்கள் எந்த வகையிலும் ஒரு எழுச்சியோ ஒரு மாற்றமோ ஏற்படாத ஒரு ஆட்சி, முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திக்காத ஒரு ஆட்சி, ஜனநாயக தூணாக இருக்க பத்திரிகையாளர்களை சந்திக்கப்படணும், கருத்துக்களை பதிவிடணும். அதுக்கு பதிவிடுறதே கிடையாது. போட்டுற சட்டம் மாப்பிடுற மாதிரி யாரோ ஒரு சொல்கிறத வந்து பேசிட்டு போகிறது வந்து முதலமைச்சர் பொறுப்பு கலகல்ல. அவருக்கு சுய சிந்தனை சுய அறிவு வேணும். அதில் தவறு விட்டப்பட்டிருக்கிறார். ஆகவே எல்லா அறிவும் படைத்த அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஸ்பேஸ் இருக்குது. அது எப்படி அவர் கையாளுகிறார், எப்படி வழிநடத்துகிறார், அரசியல் எப்படி நோக்கி கொண்டு போகிறார் தான் இனி வர காலத்தில் நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் தாவேக்காவை ஒப்பிட்டு கேட்குறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நடந்திருக்கிறதுனால கேட்குறேன். தாவேக்கா பொருள் செலவெல்லாம் பண்ணலை, காசெல்லாம் கொடுக்கல ஓட்டுக்கு அப்படின்னு சொன்னாலும் பெரிய அளவிலான சோஷியல் மீடியாவுக்கான இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணியிருக்காங்க. ரூட் மாஃபியா நடந்திருக்கு, நிறைய பணங்கள் மாநாடு நடத்தியிருக்காங்க. இதனோட ஒவ்வொரு காஸ்ட்டும் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நம்ம பொருத்தி பார்க்குறப்ப அண்ணாமலை தொடர்ந்து நான் ஒரு விவசாயினுடைய மகன், ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன், கடந்த காலம் எனக்கே நண்பர்கள் தான் உதவி செய்கிறாங்க, வாடகை கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காருல்ல. இந்த கட்சியை நடத்துகிற அளவுக்கு பொருளாதார அடிப்படையில் எங்கே விஜய்க்கு என்ன பொருளாதாரம் இருந்துச்சா? விஜய்க்கு இருந்தது இல்லை. 200 கோடி ரூபா விட்டுட்டு வந்துருக்கு. அது கூட இவர் கூட தான் வருஷத்துக்கு 7 கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய ஐபிஎஸ் பதவி. இது ஐஎம்ல படித்தவர், ஐஎம்எம்ல படிச்சுட்டு விட்டு வந்திருக்காரு. அதில் படிச்ச கூட மாதம் அதை வேலை எப்படியும் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் மாதம் சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி ஐபிஎஸ் பதவி மிகப்பெரிய பொறுப்பு. அதில் விட்ட குறைஞ்சபட்சம் வருஷம் 10 கோடி சம்பாதிக்க அதே விட்டு வந்திருக்காரு. இது பெருசா, நடிகரை பெருசாங்க ஏங்க? இது வேறங்க. அவன் சம்பாரிச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டார். அதுக்கு அடுக்கிறது இன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரு. ஆனால் இவர் வந்து சம்பாரிச்சு அனுபவிக்காம வந்திருக்காரு. ஸோ இவருக்கு மாறுபட்டு இருக்கு. இப்போ விஜய் என்ன பணத்தை வச்சுட்டா, விஜய் வந்து செகண்ட் பிசினஸ் பண்ண ஆதவ அர்ஜுனாவை வச்சுக்கிட்டு தான் வந்து அரசியல் செஞ்சார். நீங்கள் சொல்ல போகிற அத்தனை ஒர்க்குக்கும் செய்யப்படுது. அதே மாதிரி ஜெகன் ரெட்டியுடைய மாஃபியா குரூப் ஃபுல்லாக, அந்த தெலுங்கு குரூப் ஃபுல்லாக அங்கே இருக்குது. போனால் எப்படி திமுக தெலுங்கு ஆட்சி சொன்னாலும் அதே மாதிரி தெலுங்கு ஆட்சி தான் இந்த ஆட்சி முறை, தமிழர் ஆட்சி அல்ல. ஏன்னு சொன்னால் இப்போ தான் குறிப்பாக தெலுங்கு வந்து நல்ல மனிதர்கள் இருக்கிறார். ஆனால் இப்போ வந்துக்கிற தெலுங்குகள் ஜெகன் ரெட்டி தெலுங்கு மாஃபியா குரூப் தான் வந்திருக்கு. இந்த மாஃபியா குரூப் மொத்த தமிழ்நாடு டெண்டரையும் எடுத்து காலி பண்ணுவாங்க. செகண்ட் பிஸ் செய்யக்கூடிய ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் அப்புறம் போய் இவர் ஒன்றும் 10 ரூபாய் போட்டு 10 ரூபாய்க்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு அப்படி சொல்ல போனால் ஜிபி போஸ்டிங் மாவட்டந்தோறும் மாவட்ட வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் போடுவதில் 10 லட்ச ரூபா 5 ரூபாய்க்கு இந்த அரசு ஜிபி போஸ்டிங்கை விற்கிறாங்களா இல்லையா? ஏன் நேர்மையான ஊழல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஏன் இந்த உங்களுடைய அரசு வழக்கறிஞர் போடுவதில் இந்த முறைகேடு இருக்குது? நான் ஒரு வழக்கறிஞர், நான் எனக்கு வந்து தகவல் இதை ஏன் அந்த முதலமைச்சர் பார்க்கல? ஸோ அப்படி போது இது பெரிய பேட்டர்ன். திமுகவில் தாவேக்கு வந்து அவ்வளோதான். ஆனால் இப்போ தான் மாற்றம் தேவை. மாற்றத்துக்கான முகம் தேடுறாங்க. அப்படி தேடுகிற போது படிச்சதுனால அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து எப்படி செயல்படுத்துறாரு, எப்படி பயன்படுத்துறாரு, எப்படி நிர்வாக கட்டமைப்பு போடுறாரு, எப்படி அரசு செய்யறதுனா பார்க்க உன்னிப்பாக நம்ம போன்ற எங்களை போன்ற ஆய்வாளர்கள் அரசு பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக இளைஞர்கள் வந்து அதிகமாக இப்போ நீங்கள் திமுக கூட ஜென்சி மீட்டப் அப்படின்னு இளைஞர்களை நோக்கி போயிருக்காங்க. அண்ணாமலை ஃபாலோ பண்ணி இளைஞர்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, கட்டாயம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்சியான தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான். ஏன்னா 42 வயசு, விஜய்க்கு வந்து 53 வயசு, உதயநிதிக்கு 51 வயசு, 52 வயசு, 53 வயசு நினைக்கிறேன். ஆனால் இதில் இளமையான தோற்றம் கொண்ட ஜென்சிக்கான தலைவர், ஜென்சி தலைவர்னா அது அண்ணாமலை தான். பட் ஆனால் என்னன்னா இதில் என்ன விஷயம்னா அவர் வந்து இப்போ சினிமா முகத்தால் வந்து கவரப்பட்டவர், இவர் வந்து பொலிட்டிக்கல் முகத்தால் கவரப்படுவார். அதாவது அவருக்கும் இவருக்கு இது அறிவுசார் அரசியல், அது அறிவை மங்குகிற அரசியல், டிஃப்ரெண்ட் ஆஃப் தி ஆங்கிள். அதாவது விஜயிடம் இருப்பது அறிவு மங்குகிற அரசியல், இவரிடம் அறிவுசார் அரசியல். இந்த அறிவுசார் கூட்டம் அவரிடம் பெருங்கூட்டம் இருப்பதனால நிச்சயமாக அறிவு வந்து அறிவற்றவர்கள் சமுதாயத்தை வீழ்த்தும் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு மாயே ஒரு ஏமாற்றத்தை வைத்து தான் விஜய் ஓட்டி கொண்டிருக்காங்க. இது உடஞ்சிரும். இவரை போன்ற அறிவியல் வந்தப்போ உடஞ்சிரும். ஏன்னா விஜய் அவர்கள் அண்ணாமலை கட்சி அமைப்பின் அறிவித்த உடனே மிகப்பெரிய மனசங்கடத்தில் ஏற்படுத்தி விட்டதாக நான் கேள்விப்படுறேன். அப்படி பார்க்குறப்ப நிச்சயமாக விஜய்க்கு அடுத்த வாய்ப்பு என்பது மிகப்பெரிய கடினமாக பார்க்கலாம். பொறுப்பாளர்கள் ரொம்ப அவசியம். விஜய்க்கு ஆல்ரெடி ஒரு கட்டமைப்பு இருந்தது. கட்டமைப்புனா அங்கங்கே மாவட்ட தலைவர்கள் இருந்தாங்க, ரசிகர் மன்றத்தில் இருந்து வந்தாங்க. அண்ணாமலை ஒரு ஒன்மேனாக நிற்கிறார். ஒன்மேன் ஆர்மியாக நிற்கிறப்ப ஒவ்வொரு மாவட்டம் தோறும் கட்டமைக்கணும், அதுக்கான நேரங்கள்லாம் இருக்கு. அண்ணாமலை மாதிரி பல ஆயிரம் ஆர்மிகள் இருக்காங்க. அண்ணாமலை போன்ற ஆட்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்காங்க. தமிழகம் முழுக்க நிர்வாகிகள் வந்து அடிப்படை செய்து கேள்விப்பட்டிருக்கேன். நிச்சயமாக அவரும் வந்து ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக தமிழ்நாட்டு ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக உருவாக்க நான் தோணுது. ஏன்னா சாதாரணமாக இல்லை, அவர் கிட்டத்தட்ட களத்தை தனக்கான களத்தை உருவாக்கி தான் வந்திருக்காரு. அந்த களத்தில் வந்து இடத்தை அடைவதற்கான வேலையும் செய்வார். ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு இடத்தை அடையணும்னா அது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாமல் வர மாட்டார். அப்படின்ற போது அதுக்கான விஷயங்களை எல்லாமே முன்னெடுத்து நடத்தப்பட்டு நிச்சயமாக அந்த இடத்தை பிடிப்பதற்கான விஷயங்களை மூவ் பண்ணுவார். இந்த குதிரை மேலே நம்பி பயணிக்கலாம். இது ஓடுற குதிரையாக இருக்குது, அது எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து வெற்றி பெற குதிரை. மண் குதிரைக்கும் ஓடுகிற குதிரைக்கும் வித்தியாசம் இருக்குது. விஜயோடைய ஆட்சி மண் குதிரை, இது ஓடுகிற ஆட்சி, குதிரை பெற ஆட்சி, இது குதிரை வேகத்தில் அரசியல் செய்கிற ஆட்சி, காட்சியாக மாறும். அப்படி பார்க்குற போது இது ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி அண்ணாமலை அவர்களுடைய இது எல்லாரும் வரவேற்க தகுந்த நிறைய ஆண்கள் பெண்கள், குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் வரவேற்றிருக்காங்க. படிச்சவங்க நிறைய பேர் வரவேற்கிறாங்க. அப்படி போது ஒரு அறிவுசார் அரசியல் இதுவரை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ புதுசாக உதயமாகுது தமிழ்நாட்டில். இது என்ன ஸ்டோரி
சொல்லப்போனால் தான் இதை பற்றி நம்ம தொடர் ஆய்வுகளை படிக்க வேண்டியதாக இருக்கும்னு பார்க்குறேன். பார்ப்போம்ண்ணே. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக அண்ணாமலை புதிதாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த இயக்கம் குறித்தும் அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழக அரசியல் நடக்க போகுது அப்படின்னு பகிர்ந்து கொண்டீங்க. என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என் தமிழ் தாவர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும்.